ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கங்க. 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயில ஒரு 2 ஸ்பூனுக்கு எலும்பிச்சம்பழ சாறு கலந்துக்கங்க. அப்ப 2 ஸ்பூன் எலும்பிச்சம்பழ சாறு, 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் கலந்துட்டு, அத வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா அப்படியே தலைப்பகுதியில ஸ்கால்ஃப்ல வந்து அப்படியே டச் ஆகுற மாரி வந்து ஃபுல்லா வந்து தேய்ச்சு விட்ருங்க. அது ஒரு சின்ன மசாஜ் மாரி, அப்படியே கிளாக் வைஸ் ரொட்டேஷன்ல அப்படியே தேய்ச்சு விடுங்க. நல்லா தேய்ச்சிட்டு, முடியினுடைய வேர்க்கால்களில் படும்படி இத தேய்ச்சு விட்றணும். தேய்ச்சு விட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே ரிலாக்ஸாக விட்டுருங்க. வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளிக்க போங்க. பொதுவாக பொடுகு அதிகமாக இருக்கிறவங்க வெறும் தேங்காய் எண்ணெயை மட்டும் நான் வந்து டெய்லி தேய்ச்சா சரியாக வருமா அப்படின்னா அது தவறு தான். பொடுகை இன்னும் அதிகப்படுத்த செஞ்சிடும். சரிங்களா? அதனால் தேங்காய் எண்ணெய் எப்படி தேய்க்கலாம் அப்படின்னோம்னா, தேங்காய் எண்ணெய் குளிக்கிறதுக்கு முன்னாடி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் கழித்து குளிச்சுறது நல்லது. இப்போ நம்ம பொடுகை நீக்குவதற்கு இது ரொம்ப அருமையான ஒரு சொல்யூஷனாக இருக்கும். 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், செக்கில் ஆட்டின நல்ல சுத்தமான தேங்காய் எண்ணெய் அதையும் பார்த்துக்குங்க. அதில் 2 ஸ்பூன் வந்து எலுமிச்சம்பழ சாறு கலந்துட்டு கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ஒரு சின்ன மசாஜ் ஸ்கால் ஃபுல்லாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 20 நிமிஷம் கழித்து குளிச்சுருங்க. அற்புதமான தீர்வு இருக்கும் பொடுகுக்கு.